ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th யூனிட் 1 போயம் த கேசில் கேசில்னு சொல்லக்கூடியது கோட்டைன்னு அர்த்தம். இதில் போயம் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவுட்லைன் ஆஃப் த போயம் பார்க்கலாம். இதில் ஒன் ஆஃப் த சோல்ஜர் நரேட்டர் தான். இந்த போயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பழமையான கோட்டை, அந்த கோட்டையோட அருமை பெருமைகள், அங்கே நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க, யாராவது போர் எடுக்க வந்தாங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இந்த கோட்டையில் ஒரு எதிரி உள்ளே வந்துட்டாங்க. அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோட்டையை அவங்களே கைப்பற்றிட்டாங்க. அந்த எதிரி எப்படி வந்தாங்க, யார் அந்த எதிரி அப்படின்னு சொல்லி இந்த போயத்துக்குள்ளாடி பார்க்கலாம். அங்கே இப்போ சம்மர் டைம், கோட்டையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயாக, அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அவங்க டெய்லியும் இந்த கோட்டை எல்லாமே அதில் கண்காணிப்பு கோபுரம் இருக்கும். அது வழி அவங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அங்கே ஒருத்தங்க புல் வெட்டுறதும் இவங்க பார்க்குறதும் அவங்களுக்கு தெரியும். இவங்களோட எதிரிகள் எல்லாமே 1/2 மைலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவங்க ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவலை இல்லாமல் அப்படி ரசிச்சுட்டே இருக்கிறாங்க. டெய்லியும் அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் நின்று நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன்சர் 2 இதில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க எதை பற்றியுமே அவங்க கவலைப்படலை. அவங்களுக்கு தேவையான அளவு ஃபுட் இருக்குது, ஆயுதங்களும் இருக்குது. ஸோ எதுக்காக பயப்படணும்? அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பிளேஸில் இருந்தே ரிலாக்ஸாக அந்த டவர், இங்கே டவரிங் பேட்டில்மெண்ட் அப்படின்னா உயர்ந்த கோபுரங்கள், அது வழியே அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கும் முடியும். இந்த பிளேஸில் அவங்க ஷூட் பண்ணவோ என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது சம்மரி டைம்னால் அங்கே லீவ்ஸ் எல்லாமே ரோட் சைடில் இருக்குது. அதுபடி அடுத்த நாட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 3 கோட்டையோட கேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வால்ஸ் எல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக ஹையாக இருக்கும். ஒரு மேனால் கூட வின் பண்ண முடியாது, இதை தாண்டி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆளால் என்டர் ஆக முடியும். அது உயரமாக பறக்கக்கூடிய பேர்டுக்கு மட்டும்தான் இந்த கோட்டைக்குள்ளே வர முடியும். யாராலையுமே இந்த கோட்டைக்குள்ளாடி என்டர் பண்ண முடியாது. 4 இவங்களோட கேப்டன் ரொம்ப புத்திசாலியானவங்க, ரொம்ப தைரியசாலிங்க. அங்கே இருக்கிற வீரர்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு இது என்னன்னா, இங்கே ஒரு ப்ரைவேட் கேட்டுன்னு இருக்குது. அது இந்த டனலில் பண்ணியிருப்பாங்க, குகை மாதிரி இருக்கும். அதில் அது வழி சிலவங்க இந்த கோட்டைக்குள்ளாடி என்டர் ஆவா. இங்கே இருக்கிறவங்க தான், கோட்டைக்குள்ளாடியே இருக்கிறவங்க அது வழி சம்டைம்ஸ் வாரதுக்கு போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரைவேட் கேட். அதில் காவல்காரனாக ஒரு ஓல்டு மேனை போட்டிருக்காங்க, ஒரு வயசானவரை போட்டிருக்காரு. அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவர். அவரை அதில் காவல்காரனாகவும் அந்த கோட்டையில் வச்சுருக்காங்க. 5 அங்கே கோட்டையில் ஒரு ப்ரைவேட் கேட் இருக்குது. அந்த டனலுக்குள்ளாடி எனிமீஸ் உள்ளே வந்துட்டாங்க. இவங்க எதுவுமே ஃபைட் பண்ணலை, ஆனால் கோட்டைக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலை, கோட்டையே அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இவங்க எதுவும் ஃபைட் பண்ணலை, ஆனால் இவங்க அந்த டனல் ப்ரைவேட் கேட்டுக்குள்ளாடி உள்ளே என்டர் ஆகிட்டாங்க கோட்டைக்கு. இப்போ கோட்டை இவங்கள கைவிட்டு போயிடுச்சு. 6 இதில் இவங்க இப்போ ரொம்ப வெட்கப்படுறாங்க. இவங்களோட வாழ்நாள் முழுக்க இதையே நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளாடி இவங்களோட டெத்து வேற இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஞாபகத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா இவங்க எந்த ஃபைட்டும் பண்ணலை, இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் எனிமீஸ் உள்ளே என்டர் பண்ணி ஃபுல் கோட்டையே அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவங்களால எதுவும் பண்ண முடியலேன்னு உள்ள வருத்தம் இவங்களோட டெத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பிக் எனிமி யாருன்னா கோல்ட். எப்படி கோல்டுனா, இதோட ப்ரைவேட் கேட்டோட காவல்காரனாக இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மேன் எனிமீஸ் கோல்டு கொடுத்து அந்த டனலுக்குள்ளாடி கோட்டையில் என்டர் ஆகிட்டாங்க. அப்படி தான் கோட்டை இவங்களை கையை விட்டு போகிறது. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.